இவ்வாண்டின் தீமிதி திருவிழாவின் தொடக்கமாக இன்றிரவு கொடியேற்றும் சடங்கு இடம்பெறும். அதற்கு முன்பாக இவ்வாலயத்தின் பரிவார மூர்த்தியான ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு இன்னும் சற்று நேரத்தில் கரகம் எடுத்து சமர்ப்பணம் செய்யப்படும். வாஸ்து சாந்தி மற்றும் புண்ணியாக வாஜனம் பூஜையில் முதலில் விநாயகர் வழிபாடு நடைபெறும். எந்த தடை வந்தாலும் அதை துடைத்தொழிக்கும் சக்தி விநாயக பெருமானுக்கு உண்டு. எந்த வகையிலும் கண்ணுக்கு தெரியாத துஷ்ட தேவதைகளால் இந்த பூஜையில் தடையோ இடையூறோ வரக்கூடாது என்பதற்காக விநாயகர் பூஜை நடத்தப்படுகிறது. தீமிதி என்பது பெரிய திருவிழா. அம்பாளின் கரகம் எந்த தடையும் இல்லாமல் தீயை கடந்து வருவதற்கு நாம் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே தெய்வங்களையும் நம்மையும் தயார்படுத்தி கொண்டு வருகிறோம். அந்த ஒரு கணம் கரகம் தீக்குழியை கடந்து விட்டால் அந்த பலன் இங்குள்ள பக்தர்களுக்கும் இந்நாட்டில் வசிப்பவர்களுக்கும் கிடைக்கிறது. பக்தர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் தீயில் இறங்கி வரும்போது அதில் பொசுக்கி அவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொண்டவர்களாக மீண்டு வருகிறார்கள். கண்ணுக்கு தெரிந்த திருவிழா நடத்தும் இடத்தையும் கண்ணுக்கு தெரியாத துஷ்ட சக்திகளை சாந்தப்படுத்தி அவை மூலமாக நடக்கும் எவ்வித தடங்களும் வராதிருக்க இந்த வாஸ்து சாந்தி சடங்கு உதவுகிறது. அதற்காக அந்த துர்சக்திகளுக்கு வேண்டிய பலியை கொடுத்து விடுகிறோம். அதற்காகத்தான் பூசணிக்காயை வெட்டி அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த பலியை வாங்கி கொண்டு எந்த தொந்தரவும் கொடுக்காதீர்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்வதுதான் வாஸ்து சாந்தி. பின்னர் தீமிதி திருவிழா தொடர்பான கொடிக்கு பூஜை செய்தல். இவ்வாலயத்தின் திருவிழா கொடியில் ஆஞ்சநேயரின் திருவுருவம் வரையப்பட்டுள்ளது. கொடி மரத்தில் உச்சியில் ஏன் கொடி ஏற்றப்படுகிறது என்றால், சுவாமி கோயிலை வலம் வரும்போது அதன் கண்களுக்கு கொடிமரத்தின் உச்சியில் உள்ள கொடி தென்படும். இது பக்தர்களுக்கும் பொருந்தும். கோயிலுக்கு வெளியே இருந்து பார்த்தாலும் கொடி நம் கண்களுக்கு தெரியும். ஆக இந்த கோயில் திருவிழா நடைபெற போகிறது என்று நமக்கு தெரிவிப்பதற்காகவே உச்சியில் கொடி ஏற்றப்படுகிறது. அடுத்து அங்குரம், அதாவது முளைப்பால் இடுதல். கொடிமரத்துக்கு அருகே மண் நிரப்பப்பட்ட பெட்டிக்குள் நவதானியங்கள் போடப்படுகின்றன. ஆலய நிர்வாகத்தின் முக்கிய உறுப்பினர்கள், கரகம் எடுக்கும் தலைமை பண்டாரம், தீமிதி திருவிழா போன்ற சடங்குகளில் வேடம் கட்டுபவர்கள் போன்றவர்கள் அதில் நவதானியங்களை போடுகிறார்கள். நம் கண்ணுக்கு புலப்படுவது ஒரு சூரியன். ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாத 12 சூரியர்களின் ஒளிப்பட்டு நவதானியங்களிலிருந்து வெளிப்படும் செடி எப்படி செழிப்பாக வளருகிறதோ அந்த அளவுக்கு கோயில் செழிப்பாக இருக்கும். திருவிழா சிறப்பாக நடைபெறும் என்பதற்காகத்தான் நவதானியங்கள் இடுகிறார்கள். அதை நாள்தோறும் காத்து வளர்த்து வருகிறார்கள். கொடி ஏற்றப்படுவதற்கு முன் சுவாமிகளுக்கும் தீமிதி திருவிழாவில் பயன்படுத்தப்படும் தெய்வாம்சம் பொருந்திய பொருள்களுக்கும் காப்பு கட்டப்படுகிறது. அந்த காப்பில் 7 விதமான சர்ப்பங்களின், அதாவது பாம்புகளின் சக்தி ஏற்றப்படுகிறது. அது வலுவான பாதுகாப்பை அளிக்கிறது. எந்த கெட்ட சக்திகளும் தெய்வங்களுக்கு அருகேயும் பொருள்களுக்கு அருகேயும் வருவதை அது தடுக்கும். மகாபாரதம் புராணங்கள் உலகம் தோன்றிய முதலிலே வேதங்கள் தோன்றியது. கொடியேற்று சடங்குக்கு பிறகு இன்று முதல் தர்மராஜா பட்டாபிஷேகம் வரை பாரத கதை இவ்வாலயத்தில் வாசிக்கப்படும். அதை கேட்ட புண்ணியம் உங்களை சேரட்டும். வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.